செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சூரிய சக்தி மின் திட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற பிரதமரின் உஜ்வாலா திட்ட சிறப்பு முகாம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மத்திய அரசின் சூரிய சக்தி மின் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மத்திய அரசின் சூரியகர் மப்டு பிஜிலி யோஜனா திட்டத்தின் கீழ் மின்சார சேமிப்பு எளிமையாக்கப்பட்டு வருகிறது. இணைய வழியாக பதிவு செய்தவுடன் ஓராண்டில் மின்சாரம் பயன்படுத்திய அளவுக்கு ஏற்ப சோலார் பேனல்கள் அமைக்கப்படுகிறது. 1 கிலோவாட் சோலார் அமைக்க 30,000 ரூபாய் மானியமும் 3,000 கிலோவாட் வரை சோலார் மின் வசதி மேற்கொள்வதற்கு 78,000 ரூபாய் வரை மானியமும் வழங்கப்பட்டு வருகிறது. விண்ணப்பித்த ஒரு வார காலத்திற்குள் சோலார் வசதி ஏற்படுத்த அனுமதி வழங்கப்படுகிறது. வீட்டின் மேற்பரப்பில் 150 சதுர அடி இருந்தாலே போதுமானது. 2 நாட்களில் சோலார் பேனல் அமைத்து தரப்படுகிறது. சோலார் பேனல் பாதுகாப்பாக இருக்க இடிதாங்கி அமைப்பதுடன் எந்த ஒரு மின்கசிவும் ஏற்படாதவாறு உரிய தொழில்நுட்பத்துடன் அமைத்து தரப்படுகிறது. மாதம் 3,000 ரூபாய் வரை மின் கட்டணம் செலுத்திய நிலையில் தற்போது 300 ரூபாய் மட்டுமே செலுத்தி வருவதாக பயனாளிகள் தெரிவித்தனர். சோலார் 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டேன். இது எனக்கு ரொம்ப யூஸா இருக்கு. கரண்ட் பில் ரொம்ப சேவ் ஆகுது. எல்லா இதுலயும் எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. இது போடுறதுக்கு முன்னாடி என்னோட கரண்ட் பில் 3,000 ரூபாய் இருந்தது. இதுக்கப்புறம் ரொம்ப கம்மியா 300 ரூபாய் வருது. எனக்கு ரொம்ப சேவ் ஆகுது. நாம் உற்பத்தி செய்யும் மின்சாரம் தேவைக்கு அதிகமாக இருந்தால் அதிகமாக உள்ள மின்சாரத்தை ஆண்டு முழுவதும் மின் கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம். விண்ணப்பம் செய்வதில் இருந்து வங்கி கடன் பெறும் வரை பயனாளிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கிட 12 அனுமதிக்கப்பட்ட முகவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் மூலமாக சோலார் பேனல் பயன்பாடு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. 25 வருட காலம் எந்த ஒரு பாதிப்பும் இன்றி பயன்படுத்தலாம் என்று தொழில்நுட்ப வல்லுநர் ஸ்ரீதர் தெரிவித்தார். PM சூரியகார் திட்டத்தை எல்லாருமே EB பில்லை குறைக்கிறதுக்கு ஒரு பெரிய அரிய வாய்ப்பு. ஆக்சுவலா எல்லாருமே யூஸ் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதனோட திட்டத்தினோட பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா EB பில் ஒரு 3,000 ரூபாய் கட்டுற ஒரு வீடு பாத்தீங்கன்னா அந்த PM சூரியகார் திட்டத்துக்கு கீழே இணைஞ்சு அவங்க ஒரு 3 கிலோவாட் சோலார் போட்டாங்கன்னா ஒரு 300 ரூபாய்க்கு கீழே 25 வருஷத்துக்கு அவங்களோட பில் அவ்வளவுதான் இருக்கும். செக்யூரிட்டி பேஸ்டு, எந்த எர்த்திங்கு, எல்லா லைட்டிங் அரெஸ்டர், அதே மாதிரி ஒரு 25 வருஷத்துக்கு அது வெயிலையும் மழையிலையும் தாங்கி நிக்கிற அளவுக்கு அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2027 ஆண்டிற்குள் 3,344 நபர்களுக்கு சோலார் பேனல் அமைத்து தர இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை 2,927 நபர்கள் விண்ணப்பித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மின்சார சேமிப்புடன் நாளுக்கு நாள் சோலார் பேனல் பயன்பாடு குறித்த விழிப்புணர்வும் அதிகரித்து வருகிறது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி. நாமக்கல் மாவட்டத்தில் பிரதமரின் உஜ்வாலா திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களின் நன்மைக்காகவும் சுற்றுப்புறத்தை பாதுகாப்பதற்காகவும் கடந்த 2016 ஆண்டு முதல் நாடு முழுவதும் பிரதம மந்திரியின் உஜ்வாலா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 10,33,00,000 இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. நாமக்கல் மாவட்டத்தில் 1,08,200 பெண்கள் பிரதம மந்திரியின் இலவச எரிவாயு இணைப்பை பெற்று பயனடைந்து வருகின்றனர். இதனிடையே நாமக்கல் கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் அக்கட்சியின் மாநில விளையாட்டு திறன் மேம்பாட்டு பிரிவு பொறுப்பாளர் நரேஷ் ராஜசேகர் தலைமையில் பிரதம மந்திரியின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இலவச சிலிண்டர் வழங்கும் சிறப்பு முகாம் நாமக்கல்லில் நடத்தப்பட்டது. இந்த முகாமில் இதுவரை குடும்ப அட்டை இருந்தும் சமையல் எரிவாயு இணைப்பு பெறாத குடும்பங்களுக்கு பிரதம மந்திரியின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் எரிவாயு சிலிண்டர், அடுப்பு, ரெகுலேட்டர், எரிவாயு குழாய், பற்றவைப்பான் உள்ளிட்ட உபகரணங்கள் முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டன. தற்போது மேற்காசியாவில் நிலவி வரும் தாக்குதல்கள் காரணமாக சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் அனைவருக்கும் முழுவீச்சில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் சிறப்பு முகாம்கள் அமைத்து பிரதம மந்திரியின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இலவச சிலிண்டர் வழங்குவதை பெண்கள் வரவேற்றுள்ளனர். ரேஷன் கார்டு இது நாள் வரைக்கும் எங்களுக்கு இல்லாம இருந்தது. இப்ப புதுசா அப்ளை பண்ணி புது ரேஷன் கார்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்க சிலிண்டருக்கு அப்ளை பண்ணியிருந்தோம். இப்ப எங்களுக்கு சிலிண்டரு, கேஸ் அடுப்பு எல்லாமே ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. கொடுத்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகவும் நன்றி. இலவச கேஸ் ஸ்கீம் PM நரேந்திர மோடி மூலமா எங்க நாமக்கல் மாவட்டத்துல அவர் எங்களுக்கு இப்ப இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஃப்ரீ கேஸ் ஸ்டவ், கேஸ் சிலிண்டரு, பாக்கி அதுக்கு வேணா லைட்டர் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இந்த ஸ்கீம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் த கவர்மெண்ட். நரேந்திர மோடி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த ஏரியால ஏற்கனவே ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி
உஜ்வாலா ஸ்கீம் மூலியமாக நான் வந்து ஒரு கேம்ப் போட்டிருந்தோம். உஜ்வாலா ஸ்கீம் இலவச சிலிண்டருக்காக. இந்த ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா 62 பேர் அப்ளிகேஷன் அன்னைக்கு கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு 40 பேருக்கு நம்ம வந்து இலவச சிலிண்டர் கொடுக்கிறோம். கிராம பகுதியில் உள்ள மகளிர்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இதை இன்னைக்கு பெற்றுக்கொண்டார். இது வந்து நம்ம பிரதமர் மோடி நம்ம இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையிலையும் தட்டுப்பாடு இல்லாம அனைவருக்கும் சென்றடையுமாறு அவரோட வேண்டுதலை நம்ம நிறைவேற்றோம். மக்களின் அன்றாட தேவையான சமையல் எரிவாயு சிலிண்டர்களை தடங்கலின்றி வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதையும் பொதுமக்கள் வரவேற்றுள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் நல சேவை முகாம் குறித்து மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. மத்திய மக்கள் தொடர்பக தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் சார்பில் சேவை முகாம் கடந்த 3 தினங்களாக நடைபெற்றது. இதில் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் குறித்த புகைப்பட கண்காட்சி, ஆதார் திருத்தங்கள், வங்கி சேவைகளுக்கான பதிவு, ஆயுஷ்மான் பாரத் அட்டை பதிவு உள்ளிட்ட சேவைகள் நடைபெற்றது. இங்க வந்து அவினாசி குலாளர் கல்யாண மண்டபத்துல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பா வந்து நிறைய ஸ்கீம்ஸ் போட்டிருந்தாங்க மக்களுக்கு உதவியா. அதுல வந்து நான் ஆதார் அப்டேட் பண்ண வந்திருந்தேன். எனக்கான டவுட்ஸ் எனக்கான எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நிறைய மக்கள் வந்து இதனால பயனடைஞ்சாங்க. தேங்க்யூ. இந்த புகைப்பட கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள் பார்வையிட்டு மத்திய அரசின் நலத்திட்டங்கள் குறித்து தெரிந்து கொண்டனர். அவினாசி குலாளர் கல்யாண மண்டபத்துல மத்திய அரசு அந்த இது போட்டிருக்காங்க. நம்ம காப்பீடு திட்டம் இதெல்லாம் வந்து நான் காப்பீடு திட்டத்துக்காக வந்திருந்தேன். இப்போ 5 லட்ச ரூபாய் மத்திய அரசு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த காப்பீடுக்கு வந்தாங்க. நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ நான் எழுதிக்கிறேன். நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா இது பண்றாங்க. நல்ல கூட்டம் இருக்குது. 3 நாள் கேம்ப் போட்டுக்கிறாங்க. கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற சேவை முகாமில் ஆயுஷ்மான் பாரத், ஆதார் அட்டை, ஈசராம், நலவாரிய பதிவு ஆகியவைகள் மூலம் சுமார் 1000 பொதுமக்கள் பயனடைந்துள்ளனர். நாங்கள் வந்து பொது சேவை மையம், ஆதார் திருத்தம் மற்றும் பிரதமரின் மக்கள் மருந்தகம், அதே போல வங்கியின் கிராம சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் முதலிய பல்வேறு துறைகளிலிருந்து அரங்கம் அமைத்து மக்களுக்கு சேவைப்படுத்தினர். மேலும் இந்த அரங்கில் அரசு திட்டங்கள் குறித்த புகைப்பட கண்காட்சியை ஏற்பாடு செய்திருந்தோம். இந்த கண்காட்சியை பார்ப்பதற்காக அவினாசி சுற்றியுள்ள கல்லூரி மற்றும் பள்ளிகளில் ஏராளமான மாணவ மாணவிகள் வந்து பார்த்து பயன்பெற்றார்கள். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை உத்தராகண்ட், மகாராஷ்டிரா, சண்டிகர், லடாக், குஜராத், மத்திய பிரதேசம் மற்றும் தில்லியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று சந்தித்து பேசினர். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள இல்லத்தில் 30 நாடுகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிரதிநிதிகள் சந்தித்து பேசினர். அவர்களுடனான பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாகவும் ஜனநாயக அமைப்புகள், நாடாளுமன்ற நடைமுறைகள், கலாச்சார ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து அவர்களுடன் விவாதித்ததாகவும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாடு முழுவதும் சரக்கு போக்குவரத்து கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பார்சல்களை அனுப்புவதற்கான ரயில் பார்சல் என்ற புதிய செயலியை ரயில்வே அறிமுகப்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். உலக அளவில் எரிபொருள் நெருக்கடி நிலவும் சூழலிலும் நாட்டில் எரிபொருள் விநியோகம் தட்டுப்பாடின்றி நடைபெற்று வருவதாக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் இணைச் செயலர் இஸ்ரேலுக்கு எதிராக சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பதிவிடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று கூறுவது போன்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட காணொலி பதிவு பாகிஸ்தானைச் சேர்ந்த ஊடகங்களால் பரப்பப்படுவதாகவும் இது முற்றிலும் போலியானது என்றும் இதுபோன்ற எந்தவொரு கருத்துகளையும் அவர் கூறவில்லை என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுபோன்ற மக்களை திசை திருப்பும் செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும் இதுபோன்ற தகவல்களை அதிகாரப்பூர்வ தளங்களில் சென்று சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.